வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் KT ராகவன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் ரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். 2016 தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பிடிக்கும், அதாவது அமித்ஷா வழிகாட்டுதலில் தமிழ்நாட்டில் 2016 ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை பாஜக எதிர்கொள்ளும், ஆட்சியை பிடிக்கும்னு பொன் ராதாகிருஷ்ணன் நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறார். இதை நம்ம முன்னாடி இதே மாதிரி தான் யூபியில் அவங்க பேசும்போது, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அவங்க பேசும்போது முலாயம் சிங்கையும் மாயாவதியையும் மீறி பாரதிய ஜனதா கட்சி அங்கே என்ன செஞ்சிட போகுது அப்படின்னு ஒரு பார்வையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரிசல்ட் வேறு விதமாக வந்துடுச்சு. அதனால இப்போ இந்த மாதிரி கிளைம் எல்லாம் நகைச்சுவையாக எடுத்துக்கொள்ள முடியாது, அல்லது அதீத நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறது தப்பா? இல்லை, ஒரு அரசியல் கட்சி நாங்கள் 2016 குறிப்பாக பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை, அந்த இலக்கை அடைவதற்கு பாஜக இன்னும் நெடிய தூரத்தை பயணமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை வைத்து பாஜகவினுடைய பலத்தை கணிக்க முடியாது. இது ஒரு அசாதாரண சூழலில் அந்த தேர்தல் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் என்பது முற்றிலும் தமிழ்நாட்டு அரசியலை மையமாக அவங்க 37 இடங்கள் ஜெயிச்சாங்கன்னா நீங்க அசாதாரணமான சூழல்னு சொல்லலாம். அவர்களுக்கு கிடைத்த அந்த 19-20% வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு நிறைய அவங்க கனவு காணலாம், அதுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அது சாத்தியமா? அதற்கான ஒரு அடிப்படை பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதா? இப்போ நாங்கள் கூட காமராஜர் ஆட்சி அமைப்போம் என்று 1989 21% வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு ஒன்றுமில்லாத தேமுதிகவுக்கு 8% வாக்குகள் இருக்கும்போது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரப்பட்டது என்பதையும், நாங்கள் 21% வாக்கு வங்கி வைத்திருந்தும் எங்களால் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியல. இன்றைக்கி இன்னும் சரிந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கி என்ன பாஜக உணர வேண்டும் என்றால், 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் 5 அமைச்சர்கள் மத்திய அமைச்சிருந்தாங்க. எங்கள் அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருந்தது. 98 அந்த ஆட்சி கவிழ்ந்த பிறகு எங்களுடைய கிராஃப் கீழே வர ஆரம்பிச்சு விட்டது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கட்சி அலுவலகங்கள், கமலாலயத்தில் சில தரிசனம் நடத்தும் போது கூட்டம் வரும். ஆனால் அதை பலமாக நினைத்து அவர்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்க 21% வாக்குகள் இருந்தும் எங்களாலெல்லாம் செய்ய முடியல, ஆனால் பிஜேபி எப்படி செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் எடுக்கிறாரு. அவர் சொல்லும்போது எனக்கு மிஸ் ஆகிறது ஒரே ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணன் சொல்ற அமித்ஷாவோட வழிகாட்டுதல் காங்கிரஸ் கட்சி கிடையாது. இப்ப அமித்ஷாவோட வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கு. அதுதான் மிராக்கிளை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லல. ஒரே ஒரு விஷயத்த கமலாலய தரிசனம் சொல்லுது இப்ப நடத்தல. நாங்க மாநில தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன் வந்ததால் கடந்த 4-5 ஆண்டு காலமா நடத்திட்டு இருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்குங்க 19% வாக்கு இப்ப வாங்கியிருக்கிறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய கூட்டணி சார்பாக வாங்கியிருக்கோம். நான் என்ன சொல்றேங்க, அரசியல்ல 1+1 எப்பொழுதுமே 2ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் அது 11ஆக கூட மாறும். உங்களை போற சீனியர் லீடர்ஸ்க்கு அது தெரியும். இதுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதுக்கு நேற்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு விஷயம் பேசினார். நானும் கூட போயிருந்தேன். நான் 300 இடங்களை கொடுங்கள் என்று மக்கள்கிட்ட கேட்கும் பொழுது எல்லாரும் என்னையே நம்ம கட்சிக்காரங்களே சொன்னாங்க 300ன்னு சொல்லணுமான்னு கேட்டாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருந்தது, மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நான் நம்பினேன் அப்படின்னார். அந்த மாதிரி இப்போ நாங்களே எதிர்பார்க்காத ஒரு இலக்கு 272 எங்க NDA வரும்னு நினைச்சோம். ஆனால் பிஜேபி 282 வரும் உண்மையிலே நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் நினைச்சு பார்க்கல. அதனால இன்றைக்கு இருக்கிற காலகட்டம், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை, அமித்ஷா ஏன் சொல்றோம், கடந்த 7 மாதத்துக்கு முன்னாடி தான் அமித்ஷா உத்தரப்பிரதேசில் போனார். 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்தோம். இன்னைக்கு 73, எங்களது 71, 2 கூட்டணி 73 இடங்களை பெற்று தந்திருக்கும். ஒரு ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணும்போது வெற்றி கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இந்தியா முழுக்க இருக்கிற அரசியல் சூழ்நிலை, இன்னைக்கு இதே ஒரு பத்திரிகையில பார்த்தா இன்னைக்கு கருத்து கணிப்பு நடத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக இருந்தாலே வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டில் கூட இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலை மக்கள் நிச்சயமா இருக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணணும். அதை வாக்குகளாக மாற்றுவதற்கான ஒரு பிளான் இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமா செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய ஹோல்டு, அதாவது ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஹோல்டுல இந்த நிமிஷத்துல தமிழ்நாட்டில் இல்ல. அமித்ஷாவோட உதவியும் இல்லை. ஆனா அமித்ஷாவினுடைய தேர்தல் வெற்றிக்கான மந்திரங்களை பார்த்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது திமுகவும் அதிமுகவும் அப்படின்னு மட்டும்தான் இப்ப சொல்ல முடியுது.